கௌரி, அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? தர்மம் செய்யறதுல இருக்கிற ஆத்ம திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது. ஆமாங்க. ஐயா ஐயா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. இது ஆயுத கேஸ். ஆஸ்பத்திரி கொண்டு போனா தான் முடியும். இல்லன்னா தாய் உயிருக்கே ஆபத்து. இப்ப ஆஸ்பத்திரி அதுன்னா பணம் தேவைப்படுவேம்மா. குறைஞ்சது 100 ரூபாயாவது செலவாகும். நான் எங்கேம்மா போவேன் 100 ரூபாய்க்கு? எனக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு தான். அதுவும் அடமானத்துல இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் ஏலத்துக்கு வரப்போகுது. இதை பாரு, நான் 1000-500 கேட்க வரல. ஏதோ ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பிரசவமா என் சம்சாரம் வீட்டுக்கு வந்த உடனே தலை அடங்கி வச்சாவது கொண்டாந்து கொடுத்துடுறேன். இந்த பாரு, வீணா எனக்கு தொல்லை கொடுக்காத. வந்ததுக்கு வேணா ஒரு காப்பி சாப்பிட்டு போ, அவ்வளவுதான். என்ன சின்னையா அப்படி சொல்றேன்? ஒரு காலத்துல நான் பணம் கொடுத்து உதவி செஞ்சவனுக்கு அந்த பணத்தை நீ இன்னும் திருப்பி கொடுக்கவே இல்லை. சே, நான் இப்ப அதை வச்சு கேட்க வரல. இந்த சமயத்துல ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சா போல. சோத்துக்கே திண்டாடுற உனக்கு புள்ள எதுக்குப்பா புள்ள? இன்னொரு தடவை வார்த்தை சொன்ன நன்றி கேட்டவன. என்னப்பா இது? என்னாச்சு? ஹோட்டல்காரனை கொலை பண்ணிட்டு சொல்லி ஊர் ஜனங்களும் தொட்டு வரானுங்க. பாவமே. சரி சரி, நம்ம கார் இருக்கு, வா. பயப்படாத, ஊருக்கு போய் பேசிப்போம். பிரசவ வேதனையோட விட்டுட்டு வந்த என் மனைவி என்ன ஆனாலும் நான் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. கூடாத பரமசிவம், இப்ப நீ வெளியே போனா உன்னை போலீஸ் பிடிச்சுக்கும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கௌரியை பார்க்காம என்னால இருக்க முடியாதுப்பா. நான் போய் பரமசிவம், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் மனைவியை பத்திய செய்தி தெரியணும், அவ்வளவுதானே? நீ பேசாம இப்பவே மாணிக்கத்தை அனுப்பிச்சு பார்த்துட்டு வர சொல்றேன். வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்டு வர சொல்றேன். முதலாளி, மாணிக்கம், ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சதுங்க. அந்த அம்மாவுடைய தூரத்து சொந்தக்காரரு அவங்க நிலைமையை கேள்விப்பட்டு அவர் வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டாராம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க. என்ன? பரமசிவத்தால கொல்லப்பட்டதா நினைச்சமே. ஆமா, ஹோட்டல்காரன். அவரு சாகலையா? அப்புறம் மாணிக்கம், பரமசிவத்தை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்காரன் செத்துதான் போயிட்டான். தான் ஒரு கொலைகாரன் நினைக்கும் போது பரமசிவத்துடைய மனசுல ஏற்படுற நடுக்கமும் பீதியும் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதை கெடுக்க வேண்டாம். ஏன் முதலாளி அப்படி? மாணிக்கம், நம்ம தொழில் நாளுக்கு நாள் முன்னேறிட்டு வர இந்த நிலையில எதையும் துணிஞ்சு ஒப்படைக்கிறதுக்கும் எல்லா விஷயத்திலையும் நம்புறதுக்கும் நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவை. உன்னையும் என்னையும் யாரும் சந்தேகப்படுவாங்க, ஆனா பரமசிவத்தை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் பரமசிவத்தை விட ஒரு நல்லவன் நமக்கு கிடைக்கவே மாட்டான். மாணிக்கம், ஏன் நம்ம அவனை பயன்படுத்திக்க கூடாது? எப்படி அது? உங்க மனைவி பிரசவ சமயத்துல இறந்து போயிட்டாங்களா? அதோட குழந்தைய இறந்து போச்சுங்களா? குமரேசா,
ஆண்டவனே, உன்னை வெளியில் தானே வைக்க சொன்ன. யார் உன்னை காஃபி போட்டு சொன்னது? போல ஏஜுமா உங்களுக்கு இந்த வேலையெல்லாம். குமாருக்கு எவ்வளவு இருப்பு தேவைங்கிறது எனக்கு தெரியும்டா. உனக்கு என்ன தெரியும்? போடா, போ வெளியில் போடு. 1 2 3 குமார், குமார் ஏந்திருப்பா. அப்பா எங்க இருக்கீங்கப்பா? இங்கதான் இருக்கப்பா. ரெடி? உங்க முகத்தை பார்க்க போறேன். 1 2 3. குட் மார்னிங். வாணி, டாக்டர் தேங்க்யூப்பா. ஐயோ, இதெல்லாம் நீங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? நான் எடுத்துக்க மாட்டேன். என்ன குழந்தையா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? பெரிய மனுஷன் நினைச்சிட்டு இருக்கியா? இத பாரு, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஒண்ணு அப்பான்னு கூப்பிட்டாலும் நீ எனக்கு குழந்தாண்டா. அப்பா என்ன ஐயா? குட் மார்னிங். சூரிய உதயத்தை பார்த்து படம் வரையணும்னு சொன்னீங்க. ஆமாடா, எல்லாம் எடுத்து வை. மணி என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. வழக்கம் போல உங்க டயம் மணி 9 தான். என்ன காமிக் பண்றியா? தண்ணி போட்டியா? ஓ போட்டேன். அதனால தான் காமிக் பண்றேன். போடா, தண்ணி எடுத்து வை. போ. வாட்டர் ஆட்டா ரெடி. சீக்கிரம் வாங்க. இங்கிலீஷ் பேசுறாங்க. என்னப்பா அது? நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லி மறுபடியும் வேட்டை கிளம்பிட்டேன். உனக்கு எதுக்கப்பா இதெல்லாம்? ஆபத்தான விஷயம்பா. வாழ்க்கையே ஆபத்து நிறைஞ்சது தானப்பா. லைஃப்ல இதெல்லாம் இல்லாட்டி இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்புறம் நீ இன்னமும் ரொம்ப சுலமா சொல்லிட்ட. நீ வேட்டைக்கு போய் திரும்பி வர வரையிலும் நான் எவ்வளவு துடிச்சுட்டு இருப்பேன் தெரியுமா உனக்கு? அப்பா இன்னைக்கு மட்டும் சும்மா டக் ஷூட்டிங் தான். ஹலோ, பரமானந்தம் பேசுறேன். குட் மார்னிங் சார். நான் தான் ராமநாதன் பேசுறேன். ஓஹோ, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா? என்ன சார்? என்ன சார், அந்த கலைக்களஞ்சியம் வாலி அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஐ எம் சாரி, நான் மறந்துட்டேன். இதோ இப்பவே டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஓகே. டிரைவர் இல்லப்பா, நான் தான் ஸ்பென்சருக்கு அனுப்பிச்சிருக்கேன். என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல, இந்த புத்தகத்தை நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராமநாதன்ல அவர் வீட்டுல கொடுத்துடணும். நான் போகும்போது கொடுத்துட்றேன். அவர் வீடு எங்க இருக்கு? நம்ம அடையாறுல. சீக்கிரம் போடி சீதா, காலேஜ் டைம் ஆயிடுச்சு. அப்பப்பா ஒரு நிமிஷம் பொறுமையாரேன். சாஜி, அந்த கிரே பார்டர் ஜாக்கெட் எங்கடி? பீரோல தான் இருக்கு. கொஞ்சம் எடுத்து கொடு. சீக்கிரம் எடுத்து கொடேண்டி. ஐயோ சீக்கிரம் வாயே. அப்பப்பப்பா, என்ன இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பதட்டம் கூடாது கீதா. ஆமா, உங்களுக்கு என்னடி அம்மா, ஜம்மன் வீட்டுல உட்காந்து கல்கியும் காண்டேர நாவலும் படிச்சுக்கிட்டு ஜாலியா பொழுது போக்குறீங்க. நான் தெரியாதனமா எஸ்எஸ்சி பாஸ் பண்ணி தொலைச்சிட்டு அப்பாவும் என்ன காலேஜ்ல சேர்த்துட்டாரு. நான் கிடந்து அவசப்படுறேன். பெரிய அவஸ்தை. ஆச்சா வெரி குட் வெரி குட். ஓகே. அம்மா அம்மா, என்னடி கார் இல்லையம்மா? அதுவா எப்பவும் போற இடத்துக்கு தான் போயிருக்கு. உங்க அப்பா அதை ஓட்டு கொடுக்கறதும் அதை அவங்க உடச்சு அனுப்புறதும் அது ஒர்க் ஷாப் போய் வர்றதுமே வழக்கமா போச்சு. இதோ பாரு, இதுவரை அந்த கார் 20,000 மைல் ஓடி இருக்கு. நம்ம என்னமோ 2000 மைல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். மீதி 18,000 மைல் போச்சுவாய். அம்மா, உங்க அக்கௌண்ட்ல சாயந்தரம் வந்து கேட்டுக்கிறேன். உங்க காலேஜ் கூட என்னமா பண்றது? என்ன கேட்டா? அதான் உங்க அப்பா இருக்காரு கொடைவள்ளல், அவரை போய் கேளு. அப்பா அப்பா, கிளாஸ் டெஸ்ட் இருக்கு, காலேஜ் டைம் ஆயிடுச்சு, கார் இல்லையப்பா. கார் இல்லையா? ஏமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். டாக்ஸி முடியாது. அடே, சட்டப்படி நம்ம பரமானந்தம் கார் தான் புத்தகம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. சரி, அந்த டிரைவர்ட்ட நான் சொன்னதா சொல்லி காலேஜில் போய் இறங்கிக்க. போ, டைம் ஆச்சு. அதெல்லாம் சட்டப்படி கரெக்டா இருக்கணும். இந்தாமே, நீதானே மிஸ்டர் பரமானந்த வீட்டு டிரைவர்? அப்பா என்ன கொண்டு போய் காலேஜ்ல விட சொன்னார். என்ன மேல அப்படி முழிக்கிறேன்? கால் செவிடா. அப்பா என்ன கொண்டு போய் காலேஜ்ல விட சொன்னாரு. புரிஞ்சதா? புரிஞ்சுது. இந்த புத்தகம் ஏ ராமா, இத கொண்டு போய் அப்பா கிட்ட கொடு. சீக்கிரம் எடுமே வண்டியை. எந்த காலேஜுக்கு போகணும்? உயிர் காலேஜுக்கா செத்த காலேஜுக்கா? நான்சென்ஸ், விமென்ஸ் காலேஜ்.
காலேஜுக்கு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போனா படிப்பு உருப்பிட்ட மாதிரிட்டேன். மைண்ட் யுவர் பிசினஸ். அம்மா ஷட் அப். தேங்க்யூ. சாயந்தரம் எத்தனை மணிக்கு கார் கொண்டு வர? தேவையில்லை, நான் டாக்ஸில நான் இருக்கும்போது நீங்க டாக்ஸில போறதாவது. காலேஜ் எத்தனை மணிக்கு முடியும்? 4 o'clock. 4 o'clock கரெக்டா கார் கொண்டுட்டு வந்துடுறேன். பார்த்து பரீட்சை எடுத்துங்க, காப்பி அடிக்காதீங்க. ஷட் அப். இவர் மிஸ்டர் ரத்தினம், அவர் மிஸ்டர் பரமானந்தம். 2 பேரும் இனப்பிரியாத நண்பர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்றாங்க. அவங்க வந்து நம்ம வட்டத்திலே முக்கியமானவங்க. வணக்கம். வணக்கம். எங்க வட்டத்திலே தாய் செய் நல்லபடி ஒண்ணு கட்ட போறோம். உங்க உதவியை எதிர்பார்க்கிறோம். அதுக்கு என்னங்க, நாளைக்கு வாங்க. அப்போ நாங்க போயிட்டு வரோங்க. சரி கருத்துங்களா? சரி. நல்ல காலம். பெரிய முதலாளியும் சின்ன முதலாளியும் ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சது. நேற்று இறக்குமதியான 5 லட்சம் ரூபாய் சரக்குங்க ஒரு வாரத்துக்குள்ள பட்டுவாடை செய்தாகணும். இல்ல வாடிக்கைக்காரங்களுக்கு ரொம்ப சிரமமா போயிடும். என்ன சொல்ற பரமோ? நான் என்னப்பா சொல்லுவேன், வழக்கம் போல நீயே கவனிச்சிக்க. வெரி குட். நான் வரட்டுமா? One foot inch, 1.25 feet breadth. All. 1 அடி நீளம். இன்னே குவாலிட்டி ஆகும். குவாலிட்டி மட்டும் ஒண்ணுமா? அப்பா திருட்டு, கொலை, அள்ள கடத்தல் இதெல்லாம் கண்டுபிடிக்க போறேன். இத பாத்தியா புஸ்தகம். ஒரு அள்ள கடத்தல்காரன் சுவத்தை 1 அடி நீளம் 1.25 அடிகளத்துக்கு ஓண்டி உள்ள அங்கத்தை வச்சிருந்தான். எழுதி இருக்கு, அதான் இருக்கான்னு தேடுறேன். அதுக்கு நம்ம வீட்டு சவத்தை ஏன் அடிக்கிறேன்? நீ ஏன் பாப்பா பயப்படுற? நம்ம வீட்டு சுவத்துல 1 அடி நீளம் 1.25 அடி அகலத்துக்குள்ள அங்கம் கிடைச்சா தானே நீ கள்ள கடத்தல்காரன். நான் டிடெக்டிவ் வேலை செய்யறேன். அப்பா அந்த பெரிய கடப்பாடு எங்கப்பா ஒழிச்சு வச்ச? புள்ளியாச்சன் பாக்க இல்ல, நீ இடிச்ச சமத்துல உன்னையே வச்சு சிமெண்ட பூச்சிடுவேன். பெத்த பிள்ளைக்கு சிமெண்ட் பூசுறீங்க. நீ ஒரு அப்பனா இல்ல வேற எவ்வளவு மாறு வேஷத்துல வந்திருக்கிறேன். பெருசா ஊர்ல எல்லார்ட்டையும் பிள்ளைய வயிற்று கட்டி வளர்க்கறேன்னு சொல்லி சின்ன வயசுல என் வயிற்றுல பெல்ட்ட மாற்றி வச்சுட்டு விளையாடுறியா? செமி கிராக்கு அதோட திக்கு வாங்க. எனக்கு வந்து பிள்ளையா பிறந்திய நான் செஞ்ச ஆவா. ஏப்பா சும்மா என்னமோ பேசி டைம் வேஸ்ட் பண்றேன். நான் அர்ஜென்ட்டா ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே போனேன். நான் வரேன். அப்பா 6 அடி தான் பாக்கி இருக்கு, தோண்டி பாரு. இந்த இதெல்லாம் பிடிச்சிக்க. தங்கம் கிடைச்சாலும் கிடைக்கும், ஏதாவது ஒண்ணு உருப்படியா செய்யப்பா. இந்த பிடி ராஜி, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. இந்த வருஷம் நம்ம மாதர் சங்கத்தின் ஆண்டு விழாவை ரொம்ப பிரமாதமா கொண்டாடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நம்ம சங்கத்தின் விதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம டான்ஜிவ் சிஸ்டர்ஸ் கிட்ட போய் அடி அம்மா எங்க சங்கத்துக்கு ஃப்ரீயா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கொடுன்னு கேட்டு நிறைய டிக்கெட் எல்லாம் போட்டு நிறைய நிதி வசூல் எல்லாம் பண்ணிக்கலாம். எப்படி? கோமதினா சாமானியமா? நம்ம சங்கத்துக்கு நீங்க தான் கடைசி வரைக்கும் தலைவியா இருக்கணும். ஓஎஸ். சீதா, என்னம்மா? நம்ம வேலைக்காரனை டான்ஜிவ் சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சு அம்மா சாயங்காலம் வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லுது. சரிம்மா. இது யாரும் உங்க பொண்ணா? இல்ல, என் பொண்ணு கீதா காலேஜுக்கு போயிருக்கிறேன். சாப்பிடுங்க. இவங்க 2 பேரும் எங்க அக்கா பொண்ணுங்க. இவங்க குழந்தைகளா இருக்கிற போதே எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு அக்காவை அக்கா புருஷனும் கண்ணு மூடிட்டாங்க. என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி கூட நான் கவலைப்படல. இவங்க 2 பேரும் யார் கையிலையாவது புடிச்சு கொடுத்துட்டேன்னா என் பாரம் இறங்கின மாதிரி. Hi auntie, how are you? ஓ உங்க ஆண்டி எல்லாம் ஆறு இவங்க எல்லாம் நீங்க தயிர் விக்கிறவங்களா? என்ன சிம்மாட இருக்காமே வந்திருக்காங்களே. சும்மா இவங்க எல்லாம் எங்க கிளப்ல முக்கியமான மெம்பர்ஸ். மேடம் நீங்க தான் உங்க கிளப்ப ஆங்குறீங்களா? என்ன ஆண்டி இது ஸ்கூட்டர் பின்னால டயரை வச்ச மாதிரி? நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு கிராக் கூட்டியா பண்ணி ஐயா
கையால எனக்கு ஒரு ட்ரிங்க் கூட. Mind your business. எங்க போனோம்? வீட்டுக்கு. பீச் வழியா போ. பீச் வழியா? ஐயோ, டிரைவர் என்ன இது? நான் என்ன செய்யறது? ஸ்டீரிங் லூசா இருக்கு. நான் இந்த பக்கம் திரும்பினா அது அந்த பக்கம் திரும்புது. நல்லா இருக்கு வாட்டர் லட்சணம். உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ஆஹா. என்னாச்சு? வேறட்டு போறங்க. ரொம்ப ஹீட் ஆகி போச்சு. புறப்படுறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ஐயோ, இந்த 2 மணி நேரம் இங்க போர் அடிக்கிறத விட 2 தடவை வீட்டுக்கு நடந்தே போயிட்டு வந்துடலாம். தாராளமா போங்க. நேத்து பத்திரிக்கை பாத்தீங்களா? உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தனியா நடந்து போய்கிட்டு இருந்தாலாம். யாரோ 3 பேர் வழி மறிச்சு நகையெல்லாம் கேட்டாங்களாம். அந்த பொண்ணு நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளாம். கடக்குன்னு கத்தியால குத்தி நகையெல்லாம் புடுங்கிட்டு தூக்கி அந்த கடல்ல எரிஞ்சிட்டாங்களாம். அந்த இடம் தான் அது. கவலைப்படாதீங்க, உங்களை அவ்வளவு சாதாரணமா தூக்க முடியாது. 16 வயது பருவமங்கை லதா தனியாக போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று 3 குண்டர்கள் பாய்ந்து கபால் என்று அவளை தூக்கி சென்றனர். பருவமங்கை லதா துடிதுடித்து அலறினாள். பேப்பர் நியூஸ். நீங்க போங்க. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அல்கோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அல்கோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. கடற்கரை காத்து அடிக்குது, காத்துல சேலை நடிக்குது. கடற்கரை காத்து அடிக்குது, காத்துல சேலை நடிக்குது. முன்னாலே வர சொல்லி அழைக்குது, முகத்திலே கடுகு வெடிக்குது. வெள்ளிக்கண்ணு மீனா வீதி வழி போனா, தைய தக்க உய்யா. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அல்கோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. கண்ணுன்னு இருந்தா இமை வேணும், கழுத்துன்னு இருந்தா நகை வேணும். கண்ணுன்னு இருந்தா இமை வேணும், கழுத்துன்னு இருந்தா நகை வேணும். பொண்ணுன்னு இருந்தா துணை வேணும். ஒன்னும் புரியலையா, இன்னும் தெரியலையா. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அல்கோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது.
கண்ணனுக்கு ராதா, சிங்கார ராமனுக்கு சீதா. தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, சிங்கார ராமனுக்கு சீதா. காரோட்டும் எனக்கு ஒரு கீதா, கல்யாணம் பண்ணிக்கொள்ள தோதா. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அல்கோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. வெள்ளிக்கண்ணு மீனா வீதி வழி போனா, தைய தக்க உய்யா. ஏறு வண்டியில. நான் இந்த வண்டியில வரவே மாட்டேன். நான் போறேன். பத்திரிகை நியூஸ், ரவுடி, கத்தி குத்தி, நகை, கடல், பணம். ஏறு வண்டியில. எப்படியும் ஒரு வழியா வீடு கொண்டு வந்து சேர்த்துட்டியே, ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் நல்ல டிஃபனா தரேன், சாப்பிட்டு போ. ஓஹோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஃபனா தரேன், இரு. அப்பா 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 வீட்டுல இல்லையே. அம்மா அம்மா கிளப்புக்கு போயிருக்காங்க. அச்சோ, நல்ல சமயத்துல வீட்டுல யாருமே இல்லையே. இப்ப அவனை என்ன செய்யறது? யார? கொஞ்சம் இரு, வர. ஏமாத்துட்டானே, பெரிய ரவுடியா இருப்பான் போல இருக்கு. இவனே டிரைவர், அப்பா என்ன வரலையா? வரலீங்க. எஸ் 86531. மிஸ்டர் பரமானந்தம் இருக்காரா? இல்லீங்களே, நான் அவருடைய சன் பேசுறேன். நீங்க யாரு? நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் ராமநாதோட டாக்டர் கீதா பேசுறேன். உங்களுக்கு என்ன செய்யணுங்க? உங்க டிரைவர் இல்ல? இங்கதான் இருப்பான். என்ன சமாச்சாரம்? அவன் பெரிய ரவுடி சார். ரவுடியா? சாதாரண ரவுடி இல்ல, பக்கா ரவுடி. காலேஜ்ல இருந்து திரும்பி வரப்போ கார் ரிப்பேர்னு வேணும்னு வீட்டுல காரை நிறுத்திட்டு ஆடி பாடி அட்டகாசம் எல்லாம் பண்ணி கடைசியில கையை பிடிச்சு எடுத்துட்டான் சார். ஐயோ, கையை பிடிச்சு இழுத்துட்டானா? இப்ப பாருங்க அவரை என்ன பண்றேன்னு. டிரைவர், டிரைவர். என்னங்க? நான் சொல்ற மாதிரி சொல்லணும் தெரியுமா? சொல்றாங்க. எதுக்கு இல்ல எதுக்குன்னு கேட்கக்கூடாது. என்ன சொல்லணும்? அம்மாவை கையை பிடிச்சு இழுத்தியா? எந்த அம்மாவை கையை பிடிச்சி? யாருக்கு விஷயம் நல்லா இல்லைங்களே. ஆமாங்க. பாத்தீங்களா சார், உங்க முன்னாடி ஆமான்னு ஒத்துக்கிறான். நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப அவனை என்ன பண்ற பாருங்க. இனிமே அப்படி செய்வியா? இனிமே அப்படி செய்வியா? செய்ய மாட்டேன். செய்வியா? செய்ய மாட்டேன். உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். ஐயோ வேண்டாங்க, புள்ள வீட்டுக்காரங்க நான் வேண்டாங்க. 7 குழந்தை நம்பர் நல்லா இல்லைங்க. நம்பரை மாத்துக்க. நல்லதாங்க ஞாபகம் வருது. 8 9 குழந்தைங்க சொல்லு. அதுல 5 பொண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஒழிஞ்சு போறா சார், இந்த தடவை அவனை மன்னிச்சிடுங்க. இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது. அவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது. கட்டி வச்சு அடிச்சு தோலை விட்டு உப்பு கண்ண போட வேணாம். என் கௌரவம், என் அந்தஸ்தெல்லாம் என்ன ஆகுறது? ஆமாங்க, நீங்க நாளை காலையில எத்தனை மணிக்கு காலேஜுக்கு போறீங்க? 9:30. ஏன்? அவன் நேரா வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் என் மனசு நிம்மதியாகும். அதுக்காக கேட்கறேங்க. ஓ, தேங்க்யூ. என்ன அது? கத்திரிக்கா சார், போங்க சார், கண்டுக்காதீங்க. நல்லா டிரைவர் வேலை. குமார், வந்துட்டியாப்பா? ஆமாப்பா, வேட்டைக்கெல்லாம் நான் போகவே இல்லை. அப்பா, இத பாத்தீங்களா? தாயும் செய். ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்பா, இத உருவாக்கும் போது அந்த கலைஞனுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு தாய்மை உணர்ச்சி இருந்திருக்கணுங்கிறது அந்த முகத்திலேயே தெரியுது. பாத்தீங்களா? நீ வெறும் கலைக்கண்ணால பாக்குறப்பா. நோனோ, அப்படி இல்லப்பா. இத நல்லா பாருங்க. இந்த தாயின் நெஞ்சத்துல குடிகொண்டிருக்கிற அமைதியோட சேர்ந்து நிதிர செய்யற இந்த குழந்தைக்கு என்ன பாசம் இருக்குமோ அந்த பாசத்தோட நான் இதை பார்த்தேன். உடனே என்ன மறந்து நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. ஏப்பா இப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியல? போங்க. ஏய் கண்ணா, பாத்தியாடா என்ன பேச போறான்? பாத்தியா? அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானே இதமா? என்னடா பெரிய உண்மை கண்டிட்ட? எனக்கு ஒரு தாய் இல்லைங்கிறது குமார் நினைக்க கூடாதுன்னு அவனை எப்படி எல்லாமே வளர்த்தனடா. இப்ப ஒரு கொலையை நினைக்கிறதுக்கு அவனுக்கு என்னடா நியாயம் இருக்கு?
நீங்க என்னதான் சொல்லுங்க எஜமா, அப்பா அண்ணன் தம்பின்னு 1000 பேர் இருந்தாலும் ஒரு தாய்க்கு ஈடாக முடியாதுங்க. கௌரி, நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா கும்பிடப்பா, நல்லா கும்பிடு. நாம கும்பிட வேண்டிய தெய்வங்கள்ல அவரும் ஒருத்தர். ஆமாம்மா, அப்பா நம்மளை அனாதரவா விட்டுட்டு போனது மாமா மட்டும் இல்லைன்னா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? இந்த ஏழைக்கு கல்வி அறிவு வக்கீல் வாழ்வு தந்த தெய்வத்தை எப்படிமா மறக்க முடியும்? இந்தாப்பா பிரசாதம். சீக்கிரம் சாப்பாடு போடுங்கம்மா, நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வீட்டுக்கு போகணும். இந்த பயிற்சி உங்களை விட்டு இன்னும் போக மாட்டேங்க. நல்ல அம்மா, வேலைக்கு அலுப்பு இல்லாம ஒரு இலைய போட்டு பரிமாறி வச்சிருக்கீங்க. கேட்டா அப்பாவுக்குன்னு சொல்றீங்க. எனக்கும் விவரம் தெரிஞ்சதுல இருந்து நீங்க இப்படி பரிமாறிக்கிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கனே தவிர ஒரு நாள் கூட அப்பாவும் வந்த பாடு இல்ல, உங்க நம்பிக்கையும் உங்களை விட்டு போன பாடு இல்ல. எப்படிப்பா போகும்? எந்த காரணமா இருக்கட்டும், தன்னை விட்டு பிரிஞ்சு போன கணவர் எப்படியும் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை என் நிலையில இருக்கிற யாரையும் விட்டு போகவே போகாது. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் உங்க அண்ணனையும் அழைச்சுக்கிட்டு உங்க அப்பா வரத்தான் போறாரு, நிச்சயம் வரத்தான் போறாரு. இந்த ரூம்ல என்ன பெருசா இருக்குன்னு என்ன வரவேணா? முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம கோதண்டம் ஒரு வேளை ஏன் சும்மா அப்படி கத்துற? வாச்சா எனக்கா? உனக்கு எது வாட்ச்? எனக்கு வாட்ச் இல்லைன்னா எங்க அப்பா கிட்ட இருக்க வாட்ச். எங்க அத்தை, இது 21 பெல்ஸ் இல்ல. அத்தை இப்ப வரமாட்டாங்கல்ல, 71 பெல்ஸ். அத்தனை டை மண்டு. டை மண்டு. யார் பார்த்து மண்டுங்கிற அவுட் பண்ணிடுவேன். இந்த துப்பாக்கி இப்போ வேண்டாம், தீபாவளிக்கு வச்சுக்கோ. அரே, வாட்ச பார்த்தா நல்லதானே இருக்கு. எங்க அப்பா ரொம்ப அல்ல அப்பா, நான் எது கேட்டாலும் உடனே கொடுத்துடு வரேன். ஏன் ஆட்டுற? வாட்சா ஆட்டாத, நல்ல வாட்சா. ஏன் இடிக்கிற? இது என்ன வாட்ச சத்தமே காணுமே, என்னமோ தன் தன்னு சத்தம் கேக்குது. அது ஏன் வாட்ச் இல்லையா? அதான் என் பேரே சொல்லுது. அதனாலதான் சல சலன் சலங்கு சத்தம் கேக்குது. இந்த ஓட்ட வாட்ச் எனக்கு வேண்டாம், நீயே பத்திரமா வச்சுக்கோ போ. சலங்க சத்தம் கேக்குதா? எவ்வளவு பரதநாட்டியம் ஆடினவன் கட்டுறாங்க. இதை விட்டா வேற வழியே இல்லை. கொஞ்சம் நம்ம ஆஷா பாய் கிட்ட இதை ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஓடிட்டே இருந்தது.
சொல்லு திரும்ப. என்ன நான் பேசாம நிக்கிறேன்? உங்க முதலாளி மகன் என்ன சொன்னாரு? என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லல? பின்ன கேளு. மன்னிச்சுக்கிறேன். ஏன் வண்டி நிறுத்திட்ட? நம்மள என்ன சொன்ன நீ? மன்னிப்பா கேட்க சொன்ன? என்ன பாட்? சைக்கோங்கிற இங்கிலீஷ் படம் பாத்தியா? அதுல வர்ற மாதிரியே உன்னையும் கார்ல வச்சு கடலுக்குள்ள தள்ளிவிடுவேன். கொம்பேரி முக்க தம்புசாமி பரம்பரை. மேல் பாக்கெட்ல டிரைவிங் லைசன்ஸ், கீழ் பாக்கெட்ல பிச்சுவா பிச்சு விடுவோம் பிச்சு. என்ன மன்னிப்பு கேட்க சொன்னது தப்புன்னு கண்ணத்துல போட்டுக்க. போறியா இல்லையா? என்ன வெறும் போடு போடுற? மன்னிப்பு கேட்டு போடு. அப்படி வா வழிக்கு. கபர்தார், கேர்ஃபுல், ஜாக்கிரதை. அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கொஞ்சம் காரம் நிறுத்துறீங்களா? ஒண்ணுமில்லை, எங்க அப்பா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லையா, அதனால இன்ஸ்பெக்டர் காலையில ஹைகோர்ட்டுக்கு சீக்கிரமா வர சொன்னாரு. அது கொஞ்சம் சொல்லணும் ப்ளீஸ். சீக்கிரமா வண்டிய வெயிட்டிங்ல போட்டாத. சார், எஸ், கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? ஏன்? அந்த அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. ஓகே. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். அப்பா, கொம்பேரி மூக்கன் தம்புசாமி பரம்பரையா? நோ நோ, நான் விளையாட்டுக்கு சொன்னேன் சார். நான் மில்லியனர் பரமானந்த சார். பாத்தீங்களா சார் போய் சொல்றத? இந்த ஆள் பெரிய கேடு சார். அந்த பொண்ணு சொல்றது நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர். நீ என்ன மேன் சொல்றது? 903 ஐயாவை உள்ள கூட்டிட்டு. ஏன் இப்ப நான் உள்ளதானே இருக்கேன்? உள்ளுக்குள்ள ஒரு உள்ள இருக்குங்க. இன்ஸ்பெக்டர், உண்மையிலேயே பரமானந்த சந்துசா. இன்ஸ்பெக்டர், எங்க அப்பாவுக்கு போன் பண்றதுக்காக அட்மிட் பண்ணுங்க. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் தம்பி, அதை இன்ஸ்பெக்டர் சாரே செய்துக்குவாரு. பொண்ணு கீதாவா? குட் மார்னிங். குட் மார்னிங். என்னம்மா கீதா, இவரோட டிரைவர் உன்ட்ட தவறுதலா நடந்துட்டதா இன்ஸ்பெக்டர் போன்ல சொன்னாரு, வாசமா? ஆமாப்பா, என்கிட்ட ரொம்ப ஓவரா நடந்தது இல்லாம என்னையும் மிரட்ட ஆரம்பிச்சான்ப்பா. கொஞ்சமா எங்க இந்த ரோடு போய் அதோ குமார், நீயா? உங்க பையன்ல? நான் எவ்வளவு தூரம் சொன்னப்பா இன்ஸ்பெக்டர் கிட்ட, அவர் நம்பல, உள்ள தள்ளிட்டாரு. இன்ஸ்பெக்டர், அவர் பரமானந்தத்தோட சன்னு, ஏதோ தவறு நடந்து போச்சு. மன்னிக்கணும் சார், நான் தவறா ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அவரை விட்டுடுங்க. தட்ஸ் ஆல் ரைட். நான் இப்பவே ரிலீஸ் பண்ணிடுறேன். என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணும் இல்லப்பா, என் ட்ரெஸ்ஸ பார்த்து அந்த அம்மா டிரைவர்னு நினைச்சுக்கிட்டா. நல்ல காமெடி போ. என்னம்மா, உன்னை பாக்குறதுக்கே பரிதாரமா இருக்கு. சரி பாபா, போலாம். அப்பா, ஏமா காலேஜ் போகணும்ப்பா. போய? எப்படி போறது? எப்படியா? வந்த வண்டியிலே போறது. டிரைவர்? டிரைவர் நம்ம டிரைவர். என்ன டிரைவர் சார், அழைச்சிட்டு போங்களேன். வெரி குட் ஐடியா. வாங்க நம்ம வீட்டுல போ. ஆவா பிடிக்கிறியா? அந்த வாட்சி வச்சிருந்தேன். நான் சத்தியமா எடுக்கவே இல்லையே. அது உனக்காகத்தாண்டா வாங்கினேன். ரவுண்டா இருக்குமே. போய் சொல்ற, அது ரவுண்ட் இல்ல, முக்கோண வாட்சி. என்னப்பா நீ இப்போ ஓட்ட வாட்சி வச்சிருக்கிற? அது நீ எடுத்துட்டு போறது எனக்கு தெரியும். ஐயோ, தெரிஞ்சு போச்சா? ஆமா, எந்த கடையில கொடுத்துருக்க? அதுவும் தெரிஞ்சு போச்சா? அப்பா, நீ என்ன விட நல்லா வர ராஜா, கார் எடுத்துக்கோ, உடனே போ.
எந்த கடையில கொடுத்துருக்கியோ அதை சீக்கிரமா வாங்கிட்டு வந்துரு. என் கண்ணில் இந்த பாரு 1000 ரூபாய் தருவேன். 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் மட்டும் கிடைச்சா என் காதலி ராஜிக்கு 500 ரூபாயில ஒரு புடவை, 300 ரூபாயில நம்ம கழுத்துல ஒரு நெக்லஸ், 700 ரூபாயில எனக்கு ஒரு பேண்ட். ஐயோ, அவனுக்கு 20 ரூபாய் பாக்கி வேற தரணுமா? அப்பா 1700 ரூபாய் தருவியா? சத்தியமா தரேன்டா ராஜா. ஏப்பா இவ்வளவு பணம் தரையே, அந்த வாட்ச நான் வைரத்தால செஞ்ச வாட்சா? அப்புறம் இல்லடா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் பிரசன்ட் கொடுத்தது. என்னடா யோசனை பண்றேன்? பரவாயில்ல, நான் நின்றுட்டு இருக்கிறேன். அப்பா தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற இல்ல இல்லையா? ஆமா. பணம் தரேங்கிறிய, எழுதி கொடுக்குறியா? கொடுக்குறேன். ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போறியா? அதையும் போடுறேன். 4 நாள் டைம் கொடு. ஒண்டர்ஃபுல், மார்வலஸ். வந்துட்டீங்களா? நினைச்சேன். நான் வீணை எடுத்தாலே போதும் வந்து கலாட்டா பண்றீங்க. கலாரசனை போய் கராட்டான்னு சொல்றீங்க. இதப்பா உன் ஸ்ருதி லயம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயத்தை, அதாவது காதல் இலக்கணத்தை நாதத்திலேயே விளக்கி காட்டுறா. ஓஹோ, காதல் வரைக்கும் வந்தாச்சா? என்ன 3 வேளை வயிறு நிறைய கொட்டிக்கிட்டு சும்மா இருப்பாங்க, ஏதாவது வேலை வேணா கொண்டாங்க. ஐயோ, இது வீணை. வீணையா? நீ வாசிக்கிறத பார்த்து நான் புல்புல் தாரான்னு நினைச்சுக்கிட்டேன். உன் வீணை வீணாகாது. இதப்பா நான் வாசிச்சு காமிக்கிறேன். இது என்னது? சந்திப்பு, அதாவது காதலின் முதல் படியான சந்திப்பு. இது என்ன? ரீ ஃபார் ரியல், அதாவது காதலர்கள் சந்திக்கும் போது அவர்கள் இதயத்தில் ஏற்படுற உண்மையான இது. அதான் இது. இது என்ன? என்ன உடைக்கிற? சாதாரணமா சொல்லு. கண்கள், அதாவது காதல் பிறக்கிற இடம். இரு இரு, வீணை உடைச்சிடாத, முள்ள வர்றேன், ஒவ்வொன்னா வர்றேன். இது மயக்கம், காதலினால் உண்டாகும். இது பயம், தரமா காதலிக்கிறத யாராவது பாத்துருவாங்களோ அங்கிற பயம். இது தயக்கம், காதலன் கூட பேச போகும்போது பேசலாமா, அவரு ஐயோ வேண்டாமா அப்படிங்கிற தயக்கம். இது நீ, அதாவது என்ன, நிச்சயதார்த்தம்னு வச்சுக்க. அப்புறம் கா இல் யா நீ கல்யாணி.